சென்னை எழும்பூர் அசோகா ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நோன்பு திறப்பு இந்த நிகழ்ச்சியில் அந்த கூட்டணியின் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நடத்தக்கூடிய வாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மக்கள் கட்சி உணர்வை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை இங்கு வருக தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிகளை இன்று ஜனநாயகத்தின் சார்பாக ஆனால் இந்த இடத்திலே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு நிகழ்வானது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வாக உங்களோடையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள். மேடை என்பது மேடை அதற்காமல் அத்துணை பேரோடும் தலைவர்களும் தொண்டர்களும் அத்துணை பேரோடும் சமமாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வர வேண்டும். உங்களோட அந்த கல்வியை நோக்க கொண்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மேடை அமைக்காமல் அத்தனை பேரும் சமம் என்பதை உறுதி செய்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியானது அந்தமாக அந்த ஜி.கே. வாசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்களோடு கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பாக மதுரைக்கு பாரத பிரதமர் வந்திருந்தார். அந்த பாரத பிரதமர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஜி.கே. வாசன் அவர்கள் மிகவும் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு அற்புதமான உரையை அங்கே நிகழ்த்தியிருந்தார். எப்படி தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், தமிழகத்தில் மக்கள் எப்படி காக்கப்பட வேண்டும், எப்படி ஊழலை ஒழிக்க வேண்டும், மக்கள் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக மிகவும் ஒரு சிறப்பான உரையை அந்த இடத்திலே நிகழ்த்தியிருந்தார். இந்திய ஜனநாயகத்தின் சார்பாக காபா வரை சென்று வந்ததாகவும் பதிவிட்டார். ஆளுநர் பதவிகளை தேசத்தின் நலன் முக்கியமா என்று வந்தபோது ஆளுநர் பதவியை விட தேசத்தின் நலன் முக்கியம் என்பதற்காக ஆளுநர் பதவியை உதவிவிட்டு தமிழகத்து மக்களின் நலனுக்காக நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் பட்டியலை உரையாற்றுவார். அனைவருக்கும் முதலில் எனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் தாமசாமி தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் அழைத்த போது நிச்சயமாக நெருங்கிலே இது ஒரு கடமை என்று நினைக்கிறேன். இங்கே அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் சகோதரர் அன்புமணி, மரியாதைக்குரிய எங்களது மாநில தலைவர் அண்ணன் நவநாத் மகேந்திரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் நீங்கள் அனைவருமே எனது நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே வரவிருக்கின்ற அண்ணன் தினகரன் உட்பட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, ஒவ்வொருவரின் பெயரை தனித்தனியாக சொல்லத்தான் ஆசை, அனைவருமே நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த இஃப்தார் நோன்பு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் நான் உட்பட கலந்து கொள்வதுதான் அது எல்லோருக்கும் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஒன்றை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏதோ பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள்
சிறுபான்மையினருக்காக 15 அம்ச திட்டத்தை மேற்கொண்டு நடத்தி வருபவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதே மாதிரி முத்ரா வங்கி திட்டத்துல தமிழ்நாட்டில் மட்டும் 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 68% பெண்கள், 11% சிறுபான்மை மக்கள் அதில் பலனடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் அனைவருக்குமான வளர்ச்சி. ஒன்றை மட்டும் பதிவு செய்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். நான் மாநிலத்தில் ஆளுநராக இருந்த போது தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, புதுவையில இருந்தாலும் சரி, புதுவை ராஜ்நிவாஸ்ல இஃப்தார் நோன்பு நடத்திய ஒரே ஆளுநர் நான் தான். எல்லாரையும் அழைத்து அங்கே வைத்து மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் வந்திருந்தார்கள். அதே மாதிரி தெலுங்கானாலையும் அங்கே அதிகமாக இஸ்லாமிய மக்கள் இருக்கிற இடத்துல 40 நாட்கள் அவர்களுக்கான நோன்புக்கான பொருட்களை கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தி காண்பித்தவள் நான். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் தொண்டர்கள் என்ற வகையில் நிச்சயமாக அதை செய்து காண்பிப்போம் என்று சொல்லி, மதச்சார்பற்ற உண்மையான மதச்சார்பற்றவர்கள் நாம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் எல்லாம் இணைவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். 2026 நமக்கான ஆண்டு. சிறுபான்மை மக்களும் நமக்கு ஆதரவு தந்து நிச்சயமாக நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆண்டாக அடுத்த இஃப்தார் நாம் நடத்தும் பொழுது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக, ஆளும் கூட்டணியை சார்ந்தவர்களாக நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இஃப்தார் பார்ட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எல்லாரும் வைக்கிறது தான். அதுல இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் அவர்கள் காலம் தொட்டு தஞ்சையில அவர் பிறந்ததுனால இஸ்லாமியர்களோட சின்ன வயசுல இருந்தே அவருக்கு உறவு இருந்த காரணத்தினால நம்மெல்லாம் வேற யாரும் இல்லைங்கிற அந்த நினைவை நம்மளோட பகிர்ந்துகிட்டே வந்திருக்கிறாரு. அப்படி பகிர்ந்ததன் காரணமாக அருமை சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்கள் அதை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த மாபெரும் கூட்டணியை ஒருங்கிணைந்து ஒரு மேடையில் இன்னைக்கு காட்டியிருக்காருன்னு சொன்னா அது ஜி.கே. வாசன் அவர்கள் தான் காட்டியிருக்காரு. இப்ப நீங்க பல மேடைகள்ல இந்திய கூட்டணியுடைய மேடைகள்ல பல பேர் விடுபடப்பட்டிருக்காங்க. இதே கூட்டணியில இருக்கிறவங்க பல பேர்களை அழைக்கல, பல பேர்களை சரியாக கவனிக்கல. இந்த தகவல் எல்லாம் எனக்கு இருக்கிறது, யாரும் அதை யார்கிட்ட சொல்றது, யார் கூடைக்கு மணி கட்டுறது அப்படின்னு யாருக்கு சொல்றதுங்கிற அந்த நிலை இருந்தது. நான் இன்னைக்கு அது இந்த மேடையில எல்லா தலைவர்களும் இருக்காங்க. நயனா நாயகன்ல இருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து, அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எல்லா தலைவர்களும், ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தரை பாக்கி விடல. இந்த என்டிஏல யாரெல்லாம் தோழமை ஆதரவுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் ஜெயக்குமார் அவர்கள், அவர் நம்ம கூட்டணியில தோழமையில இருக்காரு. இவர் ஒருத்தர் பாக்கி இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயக நிகழ்வாக, இந்த இஃப்தார் பார்ட்டிங்கிறது ஒரு ஜனநாயக நிகழ்வாக இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் இதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே இஃப்தார் இருக்கு, ஏன் நம்ம இந்த இஃப்தார்ல ஒன்னா சேர்றோம், ஏன் ஒன்னா அதை பண்றோம், இது இஸ்லாத்தினுடைய கடமை, இது எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாம்ல இருக்கவங்களுக்கும் தெரியும், இங்க இருக்க இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம இதை திரும்ப 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 மக்கள் மத்தியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிலை என்ன, நமக்கு ஆட்சியாளர்கள் யாரு வேணும் யாரு வேண்டாம், ஆட்சியாளர்கள் யாரு வேணும் யாரு வேண்டாங்கிறத இன்னைக்கு நிலை. யாரை நம்ம அனுப்பணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும், எதுக்காக நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கிறோம்? நல்ல ஆட்சியாளர்கள் வேணும். நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமை என்னவாக இருக்கு? நம்ம இவ்வளவு பேரு விவரமானவங்க, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அறிஞர் அண்ணா, ராஜாஜி, இப்படி எல்லாரையும் பார்த்தவங்க, எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தவங்க. அப்ப சின்ன வயசா இருந்திருக்கு, இப்ப பெரிய வயசா இருக்கிறாங்க எல்லாருமே. இப்படி எல்லாரையும் பார்த்தவங்க இங்க லைனா உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறோம். பார்க்காதவங்களும் இங்க இளைஞர்கள் நிறைய இங்க வந்திருக்கிறீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு குடும்பத்து ஆட்சியாக இருக்கக்கூடாது, மக்கள் ஆட்சியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதான் ஜனநாயகம். நம்ம அந்த ஜனநாயகத்தை விட்டுட்டு ஜனநாயகத்துக்கு அடிமையாகி வாழக்கூடியவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இவ்வளவு காலம் இல்லாம தேர்தல் வரும்போது பல லட்சத்தை கொடுக்குறாங்க.
பல லட்சத்தை கடன் வாங்கி கொடுக்குறாங்க. ஆகவே இது போன்ற நிலைகளில் மாற்றம் வேணுங்கிறது தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய வேண்டுகோள். நான் இங்க பேச வந்தவனுடைய நிலைமையா தான் உங்களுடைய வாக்குகளை யாருக்கு அளிக்கணுங்கிறத சரியா அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.